பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயாவோட அல்லக்கைகளான அனன்யா, அக்ஷயா எல்லாரும் வந்து மாயாவுக்கு பயங்கரமாக ஜாலர் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மற்றும் நிறைய அல்லக்கைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வந்து இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, மாயாவை ஆஹா ஓஹோன்னு தான் பேச போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாவ் வாட் அ கேர்ள் யூ ஆர் மாயா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு பொண்ணு ஒரு ஷோக்காக எந்த அளவுக்கு டெடிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் உங்களதெல்லாம் பார்த்து வாவ் அமேசிங். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டே முடியலடா, என்னால் பார்க்க முடியலடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அக்ஷயா ஒரு பக்கம், அனன்யா ஒரு பக்கம், அந்த எலும்பு கூட டான்ஸ் நல்லா இருந்துச்சு, மஞ்சுளா டீச்சர், அப்புறம் அமெரிக்கா பொண்ணு அப்படின்னு ஐயோ முடியலடா சாமி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் உண்மையாகவே இந்த ஷோ புரியுதா புரியலையா, இல்லை உள்ள உங்களுக்கு சொல்லி அனுப்பி விட்டாங்களா, மாயாவை கொஞ்சம் ஹைலைட்டிங்காக பேசுங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. வந்ததுலேருந்து இதே மாயா புராணம் தான் எங்கனாலும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அடுத்ததான் இன்னொரு செட்டு வரும், ஜோவிகா, சரவணன், ஐஷு இவங்கெல்லாம் வந்தாலும் மறுபடியும் இவங்கெல்லாம் மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி வாவ் என்ன கேம் ஆடினீங்க அப்படின்னு சொல்ல போறானுங்க. ஸோ சரவணன் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த மானம் கேட்டவனும் இதுதான் பண்ணுவான். அவள் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூவில் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் அவட்ட பேசி அதை கிளாரிஃபை பண்ணணும், அவள் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கா, எனக்கு 5 ஸ்டார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நான் அதை கிளாரிஃபை பண்ணாமல் நான் அவளை பற்றி தப்பாக பேச மாட்டேன்றதுல அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ டெஃபினட்டாக அவனும் வந்து மாயா கூட பேச தான் போகிறான். அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் வினுஷாவோட என்ட்ரி பார்த்தோம். அதாவது வினுஷா வந்ததுமே இந்த குரூப் கூட, அதாவது எப்படி அனன்யா வந்து அங்கே உடனே மாயா கிட்ட சேர்ந்தாங்களோ, மாயா விஜய் வர்மான்னு, அந்த மாதிரி இங்கே வினுஷா வந்து தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்ததுமே விஷ்ணுக்கு ஒரு பாசிட்டிவான நோட் சொன்னாங்க. விஷ்ணுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும், தான் செய்யறது சரியா தப்பான்ற பயத்திலே இருப்பார். அண்ட் வினுஷா வந்ததுமே வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க இல்லையா, அந்த ரேபிட் டாஸ்கில் அது நல்லா இருக்குன்னு சொன்னதும் மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா நம்ம ஏதோ சரியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூன்றது அந்த முகத்திலே தெரியுது அவர் எந்த அளவுக்கு பயத்தில் இருந்தார் அப்படின்னு. அண்ட் தினேஷ் கேட்குறாரு, தம்பி கால் பண்ணணும் அப்படின்னு நிக்சனோட இஷ்யூ பற்றி கேட்குறாரு. அண்ட் வினுஷா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினா, பட் 70 கேமராக்கள் முன்னாடி பேசினது 70 கேமராக்கள் முன்னாடி முடிச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து அதை பற்றி கேட்கணுன்ற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் வினுஷா எப்படிப்பட்ட ஒரு பர்சன், ரகடாக எந்திரிச்சு நாள் விட்டுருவாங்களா, இல்லை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் கேள்வி கேட்பாங்க. அண்ட் அவன் வந்து ஒரு பிறவி பைத்தியம், என்ன சொன்னாலும் அவன் சொன்னது கரெக்டுன்றதுக்கு அவன் 1008 ரீசன்ஸ் கொண்டு வந்து வைப்பான். மேபி நிக்சன் வரானான்னு தெரியல, வந்தாலும் அவன் எப்படினாலும் ஒரு சப்மாலிஃபிகேஷன் கொடுப்பான். அண்ட் அதை கேட்டு வினுஷாவும் அமைதியாக போகிறாங்க. பட் இதுக்கு ஒரு ப்ரோமோலாம் போட்டு அப்படியே நம்மளை ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. ப்ரோமோவில் ஹைப் கொடுக்குறான் அப்படின்னா கண்டென்ட்டில் ஒன்றுமே இருக்காது. ஸோ வினுஷா மேட்டர் பெருசாக இன்னைக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மாயாவை அப்படியே பயங்கரமாக ஹைலைட் பண்ணி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அதை தான் காட்டுவானுங்களே தவிர வேறு எந்த போர்ஷன்ஸுமே இருக்காது. இப்போ நேற்று நம்மளோட அர்ச்சனா போர்ஷன்ஸை பயங்கரமாக கட் பண்ணாங்க. அதாவது அந்த டாஸ்கே என்ன அப்படின்னா, உன் ஸ்ட்ராட்டஜியை விட ஏன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பெஸ்ட்டுன்றதை நான் சொல்லணும், இதுதான் டாஸ்க்கு. ஸோ அர்ச்சனா தினேஷை சொன்னாங்க இல்லையா, ப்ரோ இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அதில் என்ன ரீசன் இருக்கும், அன்னைக்கு எடுத்து கொடுக்காதவன் இன்றைக்கே நமக்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் டீப் திங்கிங் பண்ணுவீங்க, அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே. அதே மாதிரி அவங்க மாயாக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் வந்து அதாவது அர்ச்சனா வந்து ஒரு ரா வெர்ஷன், அன்ஃபில்டர்ட் வெர்ஷன், நானாக இருந்திருக்கேன், சிரிக்கணும்னா சிரிச்சிருக்கேன், அழுகுன்னா அழுதுருக்கேன், கோபப்பட்டிருக்கேன், நான் எல்லா இமோஷன்ஸும் எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் நடிக்காமல் நான் ஓப்பனாக இருந்திருக்கேன். ஆனால் மாயா நீங்கள் டபுள் ஃபேஸ் காமிச்சிருக்கீங்க. அதாவது கேமுக்காக உங்களோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும், கேரக்டர் வைஸ் நீங்கள் வேறு ஒரு பர்சன். ஸோ கேமுக்காக நீங்கள் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதை நீங்கள் காமிச்சிங்க. ஸோ உண்மையான உங்கள் கேரக்டர் நீங்கள் வெளியே காமிக்காமல் கேமுக்காக வேறு மாதிரி இருந்தீங்க. அப்படி நான் கிடையாது, நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருந்தேன்றதை அவங்க சொன்னாங்க. 2 வெர்ஷன் மாயா கிட்ட இருக்குன்றதை சொன்னாங்க, அதை காமிக்காம. பட் இங்கே அர்ச்சனா வந்து மாயாவை எப்படி சொன்ன மாதிரி டிவியில் காமிச்சாங்கன்னா, நான் வந்து உங்களை பார்த்து அட்மையர் பண்ணுறேன், அதாவது அர்ச்சனாவே மாயாவை பார்த்து அட்மையர் பண்ணுறேன், ஸோ நீங்கள் தான் என்னை விட பெட்டர் பர்சன் அப்படின்னு அர்ச்சனா சொன்ன அந்த ஒரு வெர்ஷனை மட்டும்தான் காமிச்சாங்களே தவிர மாயாவோட அந்த டபுள் ஃபேஸை அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதை காட்டவே இல்லை. ஸோ நேற்றுலேருந்து இதுவும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசப்படுது. என்னது அர்ச்சனா போர்ஷன்ஸை கட் பண்ணுறாங்க, அர்ச்சனாக்கு மிஸ் கால் கொடுத்தா போக மாட்டேங்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டாக போகுது, ஆனால் மிஸ் கால் போகுது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மிஸ் கால்லாம் போகுது. பட் நம்ம இதை பற்றி நிறைய பேசுகிறோம் இல்லையா, இதுதான் அவங்க வெற்றி. ஸோ அர்ச்சனோட போர்ஷன்ஸை கட் பண்ணுறாங்க, மாயாவை ஹைலைட்டிங்காக காட்டுறாங்க, ஸோ மாயாக்காகவே எல்லா டாஸ்க்கும் வைக்கிறாங்க அப்படின்னு நம்மலாம் பயப்படுறோம். ஒரு பக்கம் அர்ச்சனாவை மறைக்கிறாங்களே, இதனால் வந்து ஓட்டு கம்மியாயிருமோ, மாயாவை கொண்டு வந்து வெற்றியாளர் ஆக்கிடுவாங்களோ, இப்படின்னு பல யோசனைகள் நமக்குள்ளே வர வைக்கிறாங்க இல்லையா, இதுதான் அவங்களோட வெற்றி. அதாவது நீங்கள் எல்லா சீசனும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சீசன்லையும் அந்த கடைசி வாரங்களில் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடத்துவாங்க. அப்படின்னு வின்னரை ஹைட் பண்ணி ரன்னரை வந்து கொஞ்சம் பெருசாக காமிப்பாங்க. இப்போ போன சீசனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அசீம் ப்ரோவை பற்றி பேசினதை விட ஃபைனல் வீக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரமை பற்றி நிறைய விஷயங்கள் போச்சு. அது வெளியே அவருக்கான ஓட்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா சேனல் சைடே வந்து அசீமோட போர்ஷன்ஸ் பெருசாக காட்டுறதில்ல, விக்ரமனை ஹைலைட்டிங்காக காட்டுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சேனலுக்கும் நல்லா தெரியும், ஒருத்த வந்து ஒரு 50 டேஸ்க்கு மேலேயே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அவனுக்கு தான் ஓட்டிங் இருக்குது, அவன் தொட முடியாத
ஏகப்பட்ட ஹைட்ஸில் இருக்கான். ஸோ அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ போன சீசனில் அசீம் ப்ரோவை நம்ம ஒரு 50 நாளைக்கு மேலே தெரிஞ்சு போச்சு அவர் வின் பண்ணுவார் அப்படின்னு. இந்த சீசன்லையும் டெஃபினட்டாக அர்ச்சனா தான் வின் பண்ண போகிறாங்க. 55% ஓட் வச்சிருக்காங்க. ஆனாலும் மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அர்ச்சனா தான் ஓட்டிங்கில் ஜாஸ்தியாக இருக்காங்க, ப்ளஸ் சேனல்லையும் அவங்கள ஹைலைட்டிங்காக காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. ஸோ அதை கிரியேட் பண்ணணும். நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், பிக் பாஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள திட்டிக்கிட்டே தான் நம்ம அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாயாவை ஹைலைட்டிங்காக காட்டுறது, அர்ச்சனாவை வந்து ஹைட் பண்ணுறது, அர்ச்சனா பேசுறதை காட்டாமல் மாயாவை இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் இதனால தான். ஸோ யாரும் பயப்படாதீங்க, டெஃபினட்டாக அர்ச்சனா தான் வின்னர். அண்ட் இன்னொரு கும்பல் புதுசாக கிளப்பிட்டு இருக்காங்க, அதாவது அர்ச்சனா ரொம்ப கிரிஞ்சான பர்சன், மாயா கிட்ட எப்போ பாரு அவங்க தான் போய் பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. சரி, அர்ச்சனா கிரிஞ்ச் பண்ணுறாங்க, நானே ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு குழந்தைத்தனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஒரு ஆள் மாயா. ஸோ அவங்க அதனால பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கிரிஞ்சாக பண்ணுறாங்க, அதை தாண்டி அவங்க வேற என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? இப்போ மாயா மாதிரி பேக் பைட்டிங் பண்ணாங்களா, கன்னிங்கான கேம் பிளே பண்ணாங்களா, பேட் வேர்ட்ஸ் பேசினாங்களா, டபுள் மீனிங் பேசினாங்களா, ஜோக்ஸ் பேசினாங்க, என்ன பண்ணாங்க? வேற எதுவுமே பண்ணலையே அந்த பொண்ணு. அவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கணும்னு தோணுது, அதை அவங்க பண்ணுறாங்க. கடைசி வாரங்களில் நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம யார் கூடயும் சண்டை இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. அது தாண்டி அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிருச்சு? ஸோ நீங்கள் என்ன கேவலமாக ட்ரால் பண்ணாலும் அவங்க தான் வின்னர் ஆக போகிறாங்க, அதை மாற்ற முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் மாயா மேஜிக் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் 2 ஃபேன் இருக்கு, நாங்கள் மாயாவுக்கு ஓட் பண்ணோம். அடுத்ததாக லியோ படத்தில் அவங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, விஜய் சாருக்கு டியூட்டராக இருந்திருக்காங்க, சஞ்சய் தத்துக்கு டியூட்டராக இருந்திருக்காங்க, அவருக்கு தமிழ் தெரியாதுல சஞ்சய் தத், ஸோ அவருக்கு டியூட்டராக இருந்திருக்காங்க. மல்டி டேலண்டட் கேர்ள் விஜய் கூட இருக்கிறாங்க, தத்துக்கு டியூட்டராக இருந்திருக்காங்க, லோகேஷ் கனகராஜ் கூட இருந்தாங்க, கௌதம் மேனன் கூட இருந்தாங்க அப்படின்னு மாயாவோட புராணத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமாடா ஓட்டு கேட்பீங்க, விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஓட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, நாளைக்கு விஜய் சாரே வந்து பிக் பாஸ்குள்ள இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரோ அதை வச்சு தான் மக்களுக்கு அவரை பிடிக்குமே தவிர அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது, அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றக்காக யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓட்டு கேட்கறதுக்கு அவனுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி காலையே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வாரம் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் மாயாவை ஹைலைட் பண்ணுற மாதிரியும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, ஆப்வியஸாக அர்ச்சனா தான் வின்னர். ஃபேண்டம்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அர்ச்சனா பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் அர்ச்சனா ஃபேன்ஸ் நம்ம எல்லாம் கூலாக நம்ம பாட்டுக்கு அர்ச்சனாக்கு ஓட் பண்ணிட்டே இருந்தால் போதும், ஆப்வியஸாக அவங்க வின் பண்ணுறதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இன்னும் மாயாவோட என்னென்ன அலக்கைகள் வரப்போகிறாங்க, என்னென்ன அலப்பறைகள் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.